நாம் ஜெபிக்கலாம். வானத்தையும் பூமியையும் சகலத்தையும் படைத்த எங்கள் அன்புல நேச தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல தகப்பனே அப்பா, காலை வேளைக்காம ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இரவு முழுதும் அன்று பிதாவே அப்பா, நீ நல்ல நித்திரை தந்து தகப்பனே, இந்த புதிய நாளை தந்திருக்கிறீர் அன்று தகப்பனே, புதிய ஜீவனை தந்திருக்கிறீர், புதிய கிருபை தந்திருக்கும் தகப்பனே பிதாவே. அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று அவங்க சொல்லப்பட்டிருக்க அன்று பிதாவே அப்பா. நாங்கள் ஒரு சில கூட்டமாய் தகப்பனே இப்படி சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் மத்தியில் என்னை பேசும் ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே தகப்பனே, இந்த காலை வேளையில தகப்பனே அப்பா, உங்களுடைய பிரசனத்தை தான் நிரப்புங்க ஆண்டவரே. உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளில கூட நம்ம வந்துட்டு நம்ம ஒரு மிஷனரியை குறித்து நம்ம வந்துட்டு தியானிக்கலாம். அவருடைய பேர் என்ன அப்படின்னா வந்துட்டு ஜார்ஜ் எஸ் வேதநாயகம். அவரை பத்தி நம்ம வந்துட்டு இன்னைக்கு நம்ம தியானிக்கலாம். ஜார்ஜ் எஸ் வேதநாயகம் வந்துட்டு அவருடைய பிறப்பு வந்துட்டு 1868 ஆண்டுல வந்துட்டு அவர் பிறக்கிறாரு. அவருடைய மறைவு வந்துட்டு 1933 வந்துட்டு அவருடைய மறைவானது இருக்கிறது. 65 வயசு வரையும் வந்துட்டு அவர் வந்துட்டு வாழ்ந்திருக்கிறாரு. அவரு எங்க பிறந்தார் அப்படின்னா நம்முடைய இந்தியாவில் வந்துட்டு அவர் வந்துட்டு பிறந்தாரு. அவர் வந்துட்டு அவருடைய பிறப்பு வந்துட்டு ரொம்ப ஏழ்மையான ஒரு குடும்பத்தை தான் வந்துட்டு அவர் பிறந்தாரு. பணக்காரன்னு சொல்ல முடியாது, ஏழ்மையான குடும்பத்தை தான் வந்துட்டு அவர் பிறக்கிறாரு. அவர் பிறந்து அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் நன்றாக வளர்க்கப்படுறாரு. அவர் படிக்கின்ற காலத்துல வந்துட்டு நல்லா வந்துட்டு படிக்கக்கூடியவராக வந்துட்டு அவர் இருக்கிறார். நல்லா வந்துட்டு அவர் நல்லா படிக்கிறாரு. படிக்கும்போது வந்துட்டு என்ன அப்படின்னா வந்துட்டு அதிகமா வந்துட்டு இந்த மிஷினரிமார்களை குறித்து அவருக்கு முந்தைய மிஷினரிகளை பத்தி வந்துட்டு அவர் கேள்விப்படுறாரு. முன்னால் வாழ்ந்த அந்த மிஷினரிகளை குறித்து அவர் வந்துட்டு கேள்விப்படும் போது அதிகமா வந்து இவர் தாக்கப்பட்டு ஈர்க்கப்படுறாரு. அந்த மிஷினரிமார்கள்லாம் எப்படிலாம் வாழ்ந்துருக்கிறாங்க, இப்படிலாம் வந்துட்டு ஊழியம் செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வந்துட்டு அதை கேட்கும்போது அவர் வந்துட்டு ஈர்க்கப்படுறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு அவரு கிறிஸ்தவ இலக்கியங்களை வந்துட்டு அவர் படிக்கிறாரு. அந்த கிறிஸ்தவத்துக்குரிய அனைத்து காரியங்களும் வந்து அதுல எழுதப்பட்டிருக்கும். ஸோ அதை இவர் வந்துட்டு படிக்கும்போது அதன் மூலமாக கூட இவர் வந்துட்டு தாக்கப்பட்டு இவர் என்ன பண்றாருன்னா ஈர்க்கப்படுறாரு. ஸோ அவருக்குள்ள வந்துட்டு ஒரு எண்ணம் வருது. என்ன அப்படின்னா வந்துட்டு இப்ப நான் இதெல்லாம் வந்துட்டு மிஷினரிகளை பத்தி வந்துட்டு நான் படிச்சு ஸோ வந்துட்டு நான் தாக்கப்பட்டிருக்கிறேன், நான் வந்துட்டு அதனால ஈர்க்கப்பட்டிருக்கிறேன். ஸோ இன்னும் நான் வந்துட்டு நிறைய படிச்சிருக்கிறேன், நான் வந்துட்டு கிறிஸ்தவ இலக்கியங்கள்லாம் வந்துட்டு நிறைய காரியங்கள்லாம் வந்துட்டு நான் படிச்சிருக்கிறேன். ஸோ இதை நான் வந்துட்டு படிச்சிருக்கிறேன். ஸோ வந்துட்டு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு நான் நிறைய பேருக்கு இதெல்லாம் தெரியாது, அவங்களுக்கு நான் வந்து என்ன பண்ணணும்னா தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இவருக்கு ஒரு பெரிய வாஞ்சை வந்துட்டு இவருக்குள்ள வந்துட்டு அது வருது. ஸோ அதனாலவே இவர் என்ன பண்றாருன்னா நிறைய தாளந்துகளை வந்துட்டு இவர் என்ன பண்றாருன்னா வளர்த்துக்கிறாரு. அதுல விசேஷமா என்ன அப்படின்னா நல்ல பாடல் வந்துட்டு இவர் எழுதுவாரு. பாடல் நல்லா எழுதி அதை வந்துட்டு பாட்டு பாடுவாரு. அது மாத்திரம் இல்ல இசையமைக்குவார். அந்த பாட்டுக்கு வந்துட்டு இசையமைக்கிறதும் வந்துட்டு இவருக்கு வந்துட்டு நல்லாவே தெரியும். ஸோ மியூசிக் வாசிக்கிறது இவருக்கு வந்துட்டு தெரியுது. அந்த தாளந்து வந்துட்டு இவர் வளர்த்துக்கிறாரு. அது மாத்திரமில்ல இவருடைய எழுத்து வந்துட்டு அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்ததா வந்துட்டு அந்த நாள்ல வந்துட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. இவர் எழுதின அந்த காரியங்கள் வந்துட்டு மத்தவங்க படிச்சாங்க அப்படின்னா அது அவங்களுக்குள்ளே அவங்களுடைய உணர்ச்சியை தூண்டி அவங்க தாக்கப்படுற காரியங்கள் அந்த அளவுக்கு வந்துட்டு இவருடைய எழுத்தானது ரொம்ப பவர்ஃபுல்லா வந்துட்டு இருந்ததாக வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது கூட அவர் எழுதின அந்த புத்தகங்கள்லாம் படிக்கும்போது வந்துட்டு அவருடைய எழுத்துக்கள் வந்துட்டு அந்த அளவுக்கு வந்துட்டு ரொம்ப பவர்ஃபுல்லா வந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு இவருடைய தாளந்துகளை நல்லா வந்துட்டு அவரு நல்லா வளர்த்துக்கிறாரு. வளர்ந்து என்ன பண்றாருன்னா வந்துட்டு நிறைய பேருக்கு என்ன பண்றாருன்னா இவரு சுவிசேஷங்களை வந்துட்டு அவரு பிரசங்கிக்கிறார். இவர் வந்துட்டு கிறிஸ்தவ இலக்கியங்கள்லாம் அவர் நல்லா படிச்சதுனால என்ன பண்றாருன்னா நிறைய பேருக்கு வந்து தெரியாதவங்களுக்கு எல்லாம் என்ன பண்றாருன்னா விசேஷமா வந்து என்ன பண்றாருன்னா ஒதுக்கப்பட்டவங்க, இந்த சமுதாயத்துல இருந்து வந்துட்டு ஒதுக்கப்பட்டவங்க, தள்ளப்பட்டவங்களுக்கு என்ன பண்றாருன்னா அவங்களுக்கு போய் இந்த சத்தியங்களை வந்துட்டு அவர் சொல்றாரு. மெயினா குறிப்பா வந்துட்டு இந்த கலாச்சாரத்தெல்லாம் வந்துட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா பின்பற்றி வந்துட்டு வாழ்ந்துட்டு வர இந்த ஜனங்கள் ஒரு இந்து மக்கள்லாம் வந்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து என்ன பண்றாருன்னா அவங்களுடைய கலாச்சாரம் எல்லாமே வந்துட்டு மாத்தும் வகையில ஒரு என்ன பண்றாருன்னா இவர் அப்படி படிச்சிருந்திருக்கிறாரு. அந்த படிப்பு வந்துட்டு இவங்களுக்கு சொல்லும் போது அந்த கலாச்சாரம் மாத்தும் அப்படின்ற ஒரு நம்பி என்ன பண்றாருன்னா இவர் வந்துட்டு ஊழியத்தை வந்துட்டு வந்துட்டு இவர் செய்திருக்கிறாரு. இப்படியாக வந்துட்டு இவர் வந்துட்டு ஊழியம் வந்துட்டு அவர் செஞ்சிருக்கிறாரு. அவருடைய வாழ்க்கையில இருந்து வந்துட்டு நம்ம கற்றுக்கக்கூடிய வசனம் என்ன அப்படின்னா யாக்கோபு 2ஆம் அதிகாரம் வசனம் 14-17 நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா யாக்கோபு 2ஆம் அதிகாரம் வசனம் 14-17 என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டு என்று சொல்லியும் கிரியைகள் இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும்போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி, நீங்கள் சமாதானத்தோடு போங்கள், குளிர் காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்திற்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? அப்படியே விசுவாசமும்
கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னிலே தானே செத்ததா இருக்கும் என்பதாக இவருடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம வந்து பார்க்கக்கூடிய வசனம். எப்படின்னா இவர் வந்து எப்படின்னா வந்துட்டு அவர் வந்துட்டு ஆண்டவர் வந்துட்டு விசுவாசிச்சிருக்கிறாரு. சோ அது வந்துட்டு செயல்ல காண்பிக்கணும் அப்படின்ற ஒரு அவருக்குள்ள வாஞ்சை வந்து அவர் என்ன பண்றாருன்னா செயல்கள்ல அவர் காண்பிக்கிறாரு. இந்த மாதிரி போய் ஆண்டுடைய ஊழியங்களை வந்துட்டு அவர் செய்யும் போது எந்த அளவுக்கு வந்துட்டு அவர் ஆண்டுனால தாக்கப்பட்டிருக்கிறாரு, ஈர்க்கப்பட்டிருக்கிறாரு அப்படின்றத வந்துட்டு செயல் மூலமா வந்துட்டு அவர் காண்பிக்கிறார். அப்படி விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தண்ணீரை தானே செத்ததா இருக்கும் அப்படின்னு சொல்லி வசனம் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. சோ நம்மளும் வந்துட்டு நம்ம ஒவ்வொரு நாளும் வந்துட்டு நம்ம நம்ம வந்துட்டு மிஷனரிகளை பத்தி நம்ம தியானிச்சுட்டு வரோம். சோ நம்ம வந்துட்டு இதை நம்ம வந்து கேட்கும் போது வந்துட்டு நம்ம எந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு நம்மளுடைய இருதயம் வந்துட்டு தாக்கப்படுது, எந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம ஈர்க்கப்பட்டு நம்ம செயல்ல வந்துட்டு அது நம்ம வந்துட்டு காண்பிக்கப்படும். நம்ம வந்துட்டு இந்த சத்தியங்கள்லாம் வந்துட்டு நிறைய பேருக்கு வந்துட்டு இது போய் சேராது. நம்ம ஆண்டோட சமூகத்துல நம்ம பிரச்சனை நம்ம இருந்து இதெல்லாம் வந்து நம்ம கேட்கிறோம், நம்ம வந்துட்டு இதெல்லாம் கேட்டு நம்ம உணர்த்தப்படுறோம். சோ அது வந்துட்டு செயல்ல மத்தவங்களுக்கு வந்துட்டு அது நம்ம காண்பிச்சோம் அப்படின்னா மத்தவங்களுக்கு வந்துட்டு தெரியாத ஜனங்களுக்கெல்லாம் அதை வந்து நம்ம சொல்லும் போது அது செயல்ல வரும்போது வந்துட்டு அது பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்துட்டு இந்த வசனம் நம்மளுக்கு வந்துட்டு குறிப்பிட்டு சொல்லுது. எப்படி வந்துட்டு இயேசு கிறிஸ்து வந்துட்டு அவர் வந்துட்டு பூமியில வாழும்போது அவர் எப்படி வந்துட்டு பரலோக ராஜ்யத்தை குறித்து வந்துட்டு ஜனங்களோட வந்துட்டு அவர் என்ன பண்ணாருன்னா பரலோக ராஜ்யத்தை பத்தி இன்னும் நிறைய காரியங்கள் வந்து உவமையா வந்துட்டு அவர் என்ன பண்றாருன்னா பிரசங்கிச்சார். இயேசு கிறிஸ்து வந்துட்டு அவர் வந்துட்டு எதுவுமே தெரியப்படுத்தாம இல்ல, நிறைய காரியங்கள் வந்துட்டு தன்னுடைய சிஷ்யர்களுக்கும் ஜனங்களுக்கும் வந்துட்டு அவரு எல்லாமே தெரியப்படுத்தினார். சோ அப்படிதான் வந்துட்டு நாமளும் வந்து என்ன பண்ணணும்னா அப்படிதான் வந்துட்டு நம்ம இவரு ஜார்ஜ் எஸ் வேதநாயகம் வந்துட்டு அவரும் அப்படிதான் வந்து என்ன பண்றாருன்னா அவரு ஓமைகள் எல்லாமே வந்துட்டு நல்லா புரியும்படியா வந்துட்டு அந்த ஒதுக்கப்பட்ட ஜனங்களுக்கு எல்லாம் என்ன பண்றாரு அப்படின்னா அவங்க எல்லாம் நல்லா எளிமையா வந்துட்டு அவங்க சொல்லி கொடுத்துதான் வந்துட்டு வரலாறு வந்துட்டு சரித்திரம் வந்துட்டு சொல்லுது நம்ம வந்துட்டு பாக்குறோம். சோ நாமளும் வந்துட்டு இந்த சத்தியத்தை நம்ம வந்து கேட்கிறோம். சோ நாமளும் வந்துட்டு நம்ம ஆண்டு நம்மளுக்கு என்ன கத்து கொடுத்தாரோ அதை நம்ம வந்துட்டு மத்தவங்களுக்கும் நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும்னா நம்ம சொல்லி கொடுக்கணும். அவர் தாளந்தை வந்துட்டு அவர் என்ன பண்ணாரு வளர்த்துக்கிட்டாரு. இப்ப வந்துட்டு நேத்து கூட ஃப்ரெடினா வந்துட்டு தாளந்த குறிச்சு வந்துட்டு அவர் பேசினாரு. 5 தாளந்து உள்ள வந்துட்டு இன்னும் 5 வந்துட்டு ஆண்டுட்டு அங்க எஜமான்ட்ட வந்துட்டு கொண்டு போய் கொடுக்குறாரு. 2 தாளந்து உள்ளவன் இன்னும் 2 கொண்டு போய் வந்துட்டு அங்க எஜமான்ட்ட வந்துட்டு கொடுக்கறத நம்ம வந்துட்டு பாக்குறோம். சோ நம்ம வந்துட்டு யாருக்குமே வந்துட்டு ஆண்டு தாளந்து கொடுக்காம இல்ல, எல்லாருக்கும் ஒவ்வொரு விதமான தாளந்துகளை வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. அது நம்ம வந்துட்டு நம்ம சோம்பேறியா அதை வளர்த்துக்காம அப்படியே நம்ம வந்துட்டு அதை நம்ம வந்துட்டு தாளந்துகளை வளர்த்துக்காம அப்படியே அமைதியா நம்ம சோம்பேறியா நம்ம இருந்துட்டோம் அப்படின்னா அதனால பிரயோஜனமே இருக்காது. அதனால அந்த தாளந்துகளை ஆண்டு கொடுக்குற அந்த தாளந்துகளை நம்ம வந்துட்டு பயன்படுத்தி நம்ம ஊழியத்துல வந்துட்டு அதை நம்ம அப்ளை பண்ணி நம்ம வந்துட்டு செயல்படுத்தணும் அப்படின்றத வந்துட்டு இன்னைக்கு நம்ம வந்து தியானிக்கிறோம். சோ இப்படியாக நம்ம வந்துட்டு ஆண்டு நம்மள வாழ வைப்பாரு. அப்படி நம்ம ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்து ஆண்டுக்கு ஒரு பிரயோஜனம் உள்ள ஒரு வாழ்க்கை நம்ம வந்துட்டு வாழ்வோம். சோ அடுத்ததா வந்துட்டு இன்னைக்கு உடைய வேத பாடம் நம்ம இன்னைக்கு வந்துட்டு இந்த மிஷினரி குறிச்சு நம்ம வந்து தியானிச்சோம். அடுத்ததா அதே இன்னைக்குரிய வேத பாடத்தை நம்ம வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் வசனம் 1 40 வசனங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் வசனம் 1 40 வரை சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல முதல் 4 வசனங்கள்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா என்ன தலைப்பு அப்படின்னா ஈசாக்கு சரீரத்திலும் ஆவியிலும் சோர்வு அப்படின்ற தலைப்பு வந்துட்டு எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்தது 5-17 வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா ரெபேக்காளின் தந்திரம் அப்படின்ற தலைப்புல வந்துட்டு எழுதப்பட்டிருக்கிறது. அப்புறம் 18-29 வசனங்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னா யாக்கோபின் பொய் சொல்லும் அனுபவம் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அடுத்தது வசனம் 30-40 நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஏசா தான் இழந்ததற்காக பரிதபிக்கும் அனுபவம் அப்படின்ற ஒரு டாபிக்ல நம்ம வந்து பாக்குறோம். சோ இந்த 4 தலைப்பு வந்துட்டு வருது. இதுல ஒவ்வொரு தலைப்பு இப்ப 1-4, 5-17, 18-29, 30-40 வசனங்கள்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் வந்துட்டு இதுல வந்துட்டு இருக்குது. உதாரணத்துக்கு சொல்ல போனோம் அப்படின்னா வசனம் 1-4 பார்த்தோம் அப்படின்னா ஈசாக்கு அவருடைய காரியங்கள்ல பிரச்சனை, அவருடைய பிரச்சனை வந்துட்டு அதுல இருக்கு. ஈசாக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, அந்த இதுல அவர் ஒரு பிரச்சனை பண்றாரு. சோ அடுத்தது வந்துட்டு வசனம் 5-17 நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரெபேக்காள் ஒரு பிரச்சனை பண்றாங்க. அடுத்தது வசனம் 18-29 பார்த்தோம் அப்படின்னா யாக்கோபு ஒரு காரியங்களை வந்துட்டு அவர் ஒரு பிரச்சனை வந்துட்டு அவர் பண்றாரு. அடுத்தது வசனம் 30-40 பார்க்கும்போது அங்க ஏசா ஒரு பிரச்சனை பண்றாரு. இப்படி இந்த அதிகாரம் முழுக்க வந்துட்டு ஒரு பிரச்சனைக்குரிய ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வித பிரச்சனை வந்துட்டு பண்ற மாதிரி வந்துட்டு இந்த அதிகாரத்தை வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. அது நம்ம பார்க்கணும் அப்படின்னா முதல் நம்ம வந்துட்டு 4 வசனத்தை பார்த்தோம் அப்படின்னா ஈசாக்கு முதிர் வயதானதினால் அவன் கண்கள் இருள் அடைந்து பார்வையற்று போன போது அவன் தன் மூத்த குமாரனாகிய ஏசாவை அழைத்து என் மகனே என்றான். அவன் இதோ இருக்கிறேன் என்றான். 2ஆம் வசனம் அப்பொழுது அவன் நான் முதிர் வயதானேன், என் மரணம் இன்ன நாளில் என்று அறியேன். ஆகையால் நீ உன் ஆயுதங்களாகிய உன் அம்பார துணியையும்
உன் வில்லையும் எடுத்துக்கொண்டு வனத்துக்கு போய் எனக்காக வேட்டையாடி அதை எனக்கு பிரியமா இருக்கிற ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைத்து நான் புசிக்கவும் நான் மரணம் அடையும் முன்னே என் ஆத்மா உன்னை ஆசீர்வதிக்கவும் என்னிடத்தில் கொண்டு வா என்றான். சோ இங்க நம்ம பாக்குறோம், இவர் வந்துட்டு நம்ம ஈசாக்கு வந்துட்டு அவருடைய ஆயுள் நாட்கள் வந்துட்டு எப்போன்றது அவருக்கு தெரியலதான். சோ ஒருவேளை ஆணுட்ட வந்துட்டு அவர் கேட்டிருக்கலாம். என்ன அப்படின்னா வந்துட்டு இங்க அவர் செய்யற காரியம் வந்துட்டு அவரு தன்னுடைய மகனை கூப்பிட்டு அது ஏசாவை வந்துட்டு அவர் கூப்பிட்டு என்ன பண்றாருன்னா, இந்த மாதிரி நீ வனத்துக்கு போய் வேட்டையாடி கொண்டு வா, இந்த மாதிரி நான் வந்துட்டு அதை நான் சாப்பிட்டு நான் ஆஸ்வதிக்க போறேன் அப்படின்னு சொல்லி வந்துட்டு அங்க சொல்றதை நம்ம பாக்குறோம். சோ நம்ம வந்துட்டு ஆசீர்வாதம்ன்றது வந்துட்டு ஒரு பெரிய காரியம். ஈசாக்கு என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னா, ஆண்டு வந்துட்டு அவரு கேட்டு வந்துட்டு அவர் விசாரிச்சிருந்திருக்கலாம், இந்த மாதிரி நான் வந்துட்டு ஆஸ்வதிக்கலாமா, இந்த நேரத்துல ஆஸ்வதிக்கலாமா, இன்னும் என்னுடைய ஆயுள் நாட்கள் இருக்கிறதா என்ன ஏதுன்னு சொல்லி வந்துட்டு அவரு ஆண்டுட்ட வந்துட்டு கேட்காம அவரே டிசைட் பண்ணிக்கிறாரு. ஓ நான் எப்போ இறந்து போன்னு எனக்கு தெரியாது, அதனால நம்ம ஆஸ்வதிச்சிருவோமே டக்கு டக்குன்னு அப்படின்னு சொல்லி முடிச்சிருவோமே. இவர் வந்துட்டு ஆண்டு செய்யக்கூடிய அந்த காரியங்கள் ஆண்டுடைய சித்தத்தின்படி செய்யாம, ஆண்டு என்ன செய்ய சித்தமா வச்சிருக்காரு அதை செய்யாம இவர் வந்துட்டு என்ன பண்றாருன்னா அவசரப்பட்டு வந்துட்டு இவர் செய்யறாரு. ஆனா அவருடைய ஆயுஸ் வந்து இப்ப முடிய போது, நான் எப்ப முடியும்னு சொல்லி தெரியல. பட் ஆனா இவர் வந்துட்டு 20 இன்னும் இந்த அதிகாரத்துல இருந்து நீங்க பார்க்கும்போது 20 வருஷத்துக்கு அப்புறம் தான், இதுக்கப்புறம் 20 வருஷம் வந்துட்டு அவர் உயிரோட வாழ்ந்துதான் நம்ம வந்துட்டு சரித்திரத்துல நம்ம வந்து பாக்குறோம். நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆதியாகமம் 35ஆம் அதிகாரத்துல 28ல இருந்து 29 பார்க்கும்போது, ஈசாக்கு விருத்தாப்பியமும் பூரண ஆயுசும் உள்ளவனாகி 180 வருஷம் ஜீவித்திருந்து பிராணன் போய் மரித்து தன் ஜனத்தாரோட சேர்க்கப்பட்டான். அவன் குமாரராகிய ஏசாவும் யாக்கோவும் அவனை அடக்கம் பண்ணினார்கள் அப்படின்னு சொல்லி இன்னும் 20 வருஷம் வந்துட்டு அவர் வந்துட்டு உயிரோட வந்துட்டு அவர் வந்துட்டு இருந்ததா வந்துட்டு நம்ம வந்து பாக்குறோம். ஏன் அப்படின்னா வந்துட்டு யாக்கோப் வந்துட்டு அவருடைய லாபான் அவனுடைய மாமனார் வீட்டுல வந்துட்டு அவரு இருந்து அங்க 20 வருஷம் இருந்துட்டு அதுக்கப்புறம் வராரு. அப்ப கூட வந்துட்டு ஈசாக்கு வந்து மரித்து போல, அப்ப கூட அவர் வந்துட்டு உயிரோட இருக்கிறதா வந்துட்டு நம்ம வந்து பாக்குறோம். சோ இங்க வந்துட்டு ஈசாக்கு வந்துட்டு அவர் என்ன பண்றாருன்னா, அவர் வந்துட்டு அவசரப்படுறாரு. அது மாத்திரம் இல்ல, தன்னுடைய மனைவி வந்துட்டு அங்க வசனத்தை நம்ம வந்து வாசிப்போம். ஆண்டு வந்துட்டு என்ன பண்ணி யாக்கோபு தான் ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி ஆண்டு வந்து சொல்லி இருப்பாரு. ஆதியாகமம் 25ஆம் அதிகாரத்துல வசனம் 21, 22, 23 பார்க்கும்போது, மலடியா இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். அவன் மனைவி ரெபேக்காள் கர்ப்பம் தரித்தாள். அவள் கர்ப்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று போய் மோதி கொண்டிருந்தன. அப்பொழுது அவள் இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள். அதற்கு கர்த்தர், 2 ஜாதிகள் உன் கர்ப்பத்தில் உண்டாயிருக்கிறது, 2 வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும். அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள். மூத்தவன் இளையவனை சேவிப்பான் அப்படின்ற மாதிரி ஆண்டவர் வந்துட்டு என்ன பண்ணுவாரு, மூத்தவன் வந்துட்டு இளையவனை சேவிப்பான் அப்படின்ற மாதிரி வந்துட்டு இங்க ரெபேக்காள் வந்து சொல்லியிருப்பாங்க ஆண்டவர். அது ரெபேக்காள் வந்து கண்டிப்பா வந்துட்டு தன்னுடைய கணவன் வந்துட்டு கண்டிப்பா அவன் சொல்லியிருப்பாங்க. சோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா, அவரு மூத்த குமாரனை வந்துட்டு அதிகமா நேசிச்சதுனால அவர் என்ன பண்றாருன்னா, அவரு மூத்த குமாரன் வந்து ஆசீர்வச்சிருவோம்னு சொல்லிட்டு அவர் அவசரப்படுறாரு. சோ இங்க வந்துட்டு ரெபேக்காள் 2 பேருமே வந்துட்டு எப்படி இருக்காங்கன்னா, பச்சைப்பாதம் உள்ளவங்களா இருக்கிறாங்க. 2 பேருமே வந்துட்டு அவர் வந்துட்டு ஈசாக்கு வந்துட்டு அவர் வந்துட்டு ஏசாவை நேசிக்கிறது, ரெபேக்காள் வந்துட்டு யாக்கோபை நேசிக்கிறது, இப்படி ஒரு பச்சைப்பாதம் உள்ளவங்களா இருக்கிறாங்க. சோ நம்ம வந்துட்டு நம்ம குடும்பத்துல வந்துட்டு இப்படி நம்ம வந்துட்டு நம்ம பிள்ளைங்களை வந்துட்டு எல்லாரையும் ஒரே மாதிரி நம்ம வந்துட்டு நேசிக்க நம்ம வந்துட்டு கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சோ இங்க வந்துட்டு ஈசாக்கு வந்துட்டு ஆணுட்ட கேட்டு அழகா வந்துட்டு யாக்கோபை வந்துட்டு அங்க ஆசீர்வதிச்சிருக்கலாம். பட் ஆனா அப்படி பண்ணாம இவர் வந்துட்டு அவரு முற்படும் போது என்னாச்சு, அவர் வந்துட்டு ஏசாவை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி முற்படும் போது என்னாச்சு, ரெபேக்காள் வந்து என்ன பண்ணிடுறாங்க, அதை வந்துட்டு ஒட்டு கேட்கறாங்க. சோ அவங்க வந்து ஒட்டு கேட்டு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அங்க யாக்கோபுட்ட போய் வந்துட்டு சொல்றாங்க, இந்த மாதிரி யாக்கோபுட்ட வந்து இந்த மாதிரி ஏசாவை வந்துட்டு உங்க அப்பா வந்துட்டு ஆஸ்வதிக்க போறாரு. சோ அதனால நீ என்ன பண்ணு, நான் சொல்றதை நீ என்ன பண்ணு செய்யணும், நீ போய் வந்துட்டு நீ வந்துட்டு மந்தையில போய் வந்துட்டு நல்ல வெள்ளாட்டு குட்டி நீ வந்துட்டு என்ன பண்ணு 2 வந்துட்டு கொண்டு வா, நான் சமைச்சு கொடுக்குறேன் உங்க அப்பாக்கு, நீ சமைச்சு கொண்டு போய் அப்பாட்ட வந்துட்டு நான் தான் ஏசான்னு சொல்லி என்ன பண்ணு போய் சொல்லு அப்படின்னு சொல்லி தராங்க. அவங்க அம்மா வந்துட்டு அவரு அம்மாவே என்ன பண்றாங்கன்னா பொய் சொல்லி வந்துட்டு அவங்க சொல்லி தராங்க. இது வந்துட்டு ஆணுடைய திட்டம். வந்துட்டு மூத்தன் வந்துட்டு இளையவனை செய்வான், ஆண்டு வந்துட்டு யாக்கோபு வந்துட்டு அவர் ஆஸ்வதிப்பாரு. ஆனா வந்துட்டு ஆண்டவருக்கே வந்துட்டு என்ன பண்றாங்க, ரெபேக்காள் வந்துட்டு உதவி செய்யறதா வந்துட்டு இங்க நம்ம வந்து பாக்குறோம். வந்துட்டு இங்க வந்துட்டு பொய் சொல்ற காரியங்கள்லாம் ஆண்டுக்கு வந்துட்டு அருவருப்பா வந்துட்டு இருக்குது. இங்க வந்துட்டு பொய் சொல்லி வந்துட்டு ரெபேக்காள் சொல்லி தராங்க. சோ அங்க வந்துட்டு யாக்கோபு கூட வந்துட்டு சொல்றாரு என்ன அப்படின்னா, என்னை தடவி பார்ப்பார், சாபத்தை வரை பண்ணிக் கொள்வேனே என்றான். அதற்கு அவன் தாய், என் மகனே உன்மேல் வரும் சாபம் மென்மேல் வரட்டும், என் சொல்லை மாத்திரம் கேட்டு நீ போய் அவைகளை என்னிடத்தில் கொண்டு வா அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா, அங்க பாவத்தை செய்யும்படியாக அங்க ரெபேக்காள் வந்துட்டு செய்யக்கூடிய காரியங்கள் வந்துட்டு செய்யறாங்க. பொய் சொல்லக்கூடிய அங்க வந்துட்டு பொய் சொல்லி சொல்றாங்க.
அப்படி சொல்லும்போது உண்மையில ஒரு சாபம் ஏமல் வரட்டும் அப்படின்னு சொல்லி ரெபேக்கால் சொல்றாங்க. அதனால என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது யாக்கோபு வந்துட்டு அவரு வந்துட்டு அங்க 20 வருஷம் லாபான் வீட்டுல இருந்துட்டு வரதுக்குள்ளவே வந்து பாக்குறாரு. வந்து பார்த்தா யாரு இல்ல அப்படின்னா அவங்க அம்மா வந்துட்டு இல்ல, அவங்க அம்மா செத்து போயிட்டாங்க. ஒருவேளை 20 வருஷம் அவர் வந்து அங்க போய் உழைச்சாரு, எல்லாம் பண்ணிருப்பாரு. இங்க அவங்களுடைய தாய் வந்துட்டு யாக்கோப் மேல நல்லா பிரியமா வந்துட்டு இருந்தாங்க. யாக்கோப் நல்லா வந்துட்டு உதவியா இருந்திருப்பாரு அவங்க அம்மாக்கு. போனதுனால எவ்வளவு வந்துட்டு அவங்க அம்மாவுக்கு வந்துட்டு எவ்வளவு வேதனையா இருந்திருக்கும். வந்துட்டு என் பிள்ளை இல்லையே, அங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி துக்கம் வந்துட்டு அவருக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சாபமான ஒரு வாழ்க்கை அது. சோ இங்க வந்துட்டு ரெபேக்கால் வந்துட்டு பண்ண ஒரு பிரச்சனை வந்துட்டு நம்ம வந்து பாக்குறோம். அடுத்தது வந்துட்டு யாக்கோப் வந்துட்டு ஒரு பிரச்சனை பண்றாரு. என்ன அப்படின்னா தன்னுடைய அம்மா வந்துட்டு பொய் சொல்ல முடியாது சொல்லும் போது அங்க போய் யாக்கோப் வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட ஈசாக்கிட்ட போய் என்ன பண்றாருன்னா போய் சொல்றாரு, இந்த மாதிரி நான் தான் ஏசா, நீங்க ஆசிர்வதிங்க, நீங்க சாப்பிட்டுட்டு அப்படின்னு சொல்லி என்ன பண்றாருன்னா அங்க வந்துட்டு அவங்க அப்பா வந்துட்டு அவர் என்ன பண்றாரு, ஏமாத்துறாரு. சோ இவர் வந்துட்டு ஏமாத்துறதுனால இவரும் வந்துட்டு அவர் பாதிக்கப்படுறாரு. இப்போ வேணா வந்துட்டு ஏமாத்தி வந்துட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஆனா வந்துட்டு அவரு வாழ்ந்த அந்த நாட்கள்ல இவர் வந்துட்டு பையனா இருந்து அவங்க அப்பாவை வந்து ஏமாத்தினாரு. அதுக்கப்புறம் இவர் வந்துட்டு அப்பாவானதுக்கு அப்புறம் அவங்க பசங்க வந்து என்ன பண்றாங்கன்னா வந்துட்டு பசங்க வந்துட்டு யாக்கோப் வந்துட்டு ஏமாத்துறாங்க. அவங்க 10 பசங்களும் என்ன பண்றாங்க, யோசேப்புடைய வஸ்திரங்களை வந்துட்டு இங்க யாக்கோப் வந்துட்டு ஏசாவனுடைய வஸ்திரத்தை போட்டு வந்து அவங்க அப்பா கிட்ட வந்துட்டு என்ன பண்றாரு, ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்றாரு. வந்து என்ன வந்து நீ என் பக்கத்துல வா, என்ன வந்துட்டு நீ என்ன பண்ணு, முத்தம் கொடுன்னு சொல்லி வந்துட்டு அங்க ஈசாக்கு சொல்லும் போது வந்து பக்கத்துல வரும்போது அவருடைய அந்த வாசனையை அவர் போட்டிருந்த அந்த வஸ்திரத்தினுடைய வாசனையை பார்க்கும்போது அந்த ஏசா போட்டிருந்த வஸ்திரத்தினுடைய வாசனை தான் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாருன்னா ஏன்னா அவர் வந்துட்டு காடு பகுதியில வயல்ல அவர் என்ன பண்ணுவாரு, வேட்டையாடுவாரு. சோ அதனால அந்த வாசனை இருந்ததுனால உயிரோட இருக்கிறான் அப்படின்னு தெரியற வரையும் வந்துட்டு அவர் என்ன பண்றாரு, அந்த ஒரு விஷயம் அவருக்குள்ள பெரிய வந்துட்டு பாதிப்பு வந்துட்டு அவர் இருந்துகிட்டே இருந்துச்சு. பல வருஷம் வந்துட்டு அவரு கிட்டத்தட்ட 17 வருஷம் வந்துட்டு சோ அதனால வந்துட்டு ரொம்ப வந்துட்டு வேதனையா வந்துட்டு அவரு வந்துட்டு இருந்தாரு. அது மாத்திரம் இல்ல, ஒரு ஏமாற்றுக்காரன் வந்துட்டு எப்படி இருந்தாரு அப்படின்னா இவரு இங்க ஏமாத்தி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னா அவர் வந்துட்டு இங்க இருந்து அவர் ஓடி போயிட்டாரு. ஏசா வந்துட்டு நான் கொல்லுவேன் அப்படின்னு சொல்லி வந்துட்டு நான் அவனை எங்க தகப்பன் வந்துட்டு மறிச்சதுக்கு அப்புறம் நான் வந்துட்டு யாக்கோபை கொல்லுவேன்னு சொல்லி சொல்லும்போது இவரு வந்துட்டு ஒரு ஏமாத்தின வந்துட்டு ஓடி போற மாதிரி ஆயிப்போச்சு. தன்னுடைய பெற்றோர்களை விட்டு பிரிஞ்சு போற மாதிரி வந்துட்டு அவரு ஓடி போகும் ஒரு சூழ்நிலை வந்துட்டு என்ன ஆயிடுச்சு, உருவானதான் நம்ம பாக்குறோம். சோ இது வந்துட்டு பிரிஞ்சு அங்க ஓடி போய் அங்க வந்துட்டு அவர் என்ன பண்ணாரு, அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுதான் நம்ம பாக்குறோம். சோ இப்படியாக வந்துட்டு இதுல வந்துட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னு அடுத்தது ஏசாவை நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஏசா வந்துட்டு அவரு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு வந்துட்டு சிரேஷ்ட புத்திர பாகம் வந்துட்டு அவர் இழந்ததுனால சோ இங்க வந்துட்டு அதுக்கப்புறம் இவர் வந்துட்டு யாக்கோபு வந்துட்டு ஆசீர்வாதத்தை பெற்று கொண்டு போயிட்டாரு. இவர் வந்து வேட்டையாடிட்டு சமைச்சிட்டு அழகா அப்பாட்ட வந்துட்டு இந்தாப்பா இந்த மாதிரி நீங்க சாப்பிட்டுட்டு என்ன ஆசீர்வதிங்கப்பான்னு சொல்லி கொடுக்கும்போது அங்க பார்த்தா இந்த மாதிரி உன்னுடைய தம்பி வந்துட்டு ஏமாத்தி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு போனான்னு சொல்லி தெரிஞ்சதுக்கு அப்புறம் ரொம்ப வந்துட்டு அவரு வேதனை அடைஞ்சு நான் அவனை கொல்ல போறேன்னு சொல்லி வந்துட்டு என்ன பண்றாரு, அவர் சொல்லி அதுக்கப்புறம் வந்துட்டு அவன் தம்பி வந்துட்டு அங்கிருந்து ஓடி போற காரியங்களை நம்ம வந்து பாக்குறோம். சோ நம்ம வந்துட்டு இந்த அதிகாரத்தை நம்ம பார்க்கும்போது முழுக்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் வந்துட்டு இருந்திருக்கிறாங்க. சூழ்நிலைகள் வந்துட்டு எப்படி வேணா மாறலாம். பட் ஆனா நம்ம வந்துட்டு எப்பவுமே நம்ம வந்துட்டு நம்ம பிரச்சனை பண்ணாதபடி நம்ம வந்துட்டு நம்ம சூழ்நிலைகள் எப்படியா இருந்தாலும் கூட இது ஆணுடைய சித்தமா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து நம்ம வந்துட்டு செய்யணும். இங்க ஈசாக்கு வந்துட்டு ஒருவேளை சாப்பாட்டு மேல வந்துட்டு ஆசைப்பட்டாரா என்னன்னு தெரியல. வந்துட்டு அங்க வசன நீதிமொழிகளை சொல்லப்பட்டிருக்கிறது, நீ போஜன பிரியனா இருந்தால் தொண்டையில வந்துட்டு கத்தியை வை அப்படின்னு சொல்லி வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை சாப்பாடுல ஆசைப்பட்டு வந்துட்டு என்ன பண்ணாருன்னா ஏசாவிட்ட வந்துட்டு நீ நல்லா சமைச்சிட்டு வா, நான் அவனை ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்துட்டு அங்க யாக்கோபு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் சாப்பாடு அவர் வந்து சொன்னார். யாக்கோபு வந்துட்டு நீ ஏசாதானோன்னு வந்துட்டு சந்தேகப்பட்டாரு. சத்தமோ யாக்கோபு மாதிரி இருக்கிறது. ஆனா வந்துட்டு அவனுடைய போட்டிருக்கிற அந்த கை கழுத்துல எல்லாம் வந்துட்டு அவரு ஆட்டுத்தோல் போட்டதுனால ஆனா இவர் வந்துட்டு ஏசாவனுடைய காரியங்கள் வந்துட்டு அவனுடைய சரீரம் அந்த தோல் எல்லாமே
வந்துட்டு ஏசாவ மாதிரி இருக்குது, பட் அதனால சத்தமும் வந்துட்டு யாக்கோப் மாதிரி இருக்கே அப்படின்னு சந்தேகம் வந்துச்சு. அப்பவே வந்துட்டு வெளியில யாருன்னா வேலைக்காரங்க இருந்தாங்கன்னா அவங்கள கூப்பிட்டு இது ஏசா தானா பாருங்கன்னு சொல்லி ஒரு வேலை சொல்லியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஆனா அவரு அந்த அந்த அப்பங்களையும் அந்த பதார்த்தங்களையும் சாப்பிடுறதுல குறியா இருந்தாருன்னு தெரியல. அதை சாப்பிட்டு அவர் டக்குன்னு அங்க ஆசீர்வதிச்சு எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு. பிரச்சனை மேல பிரச்சனை வந்து சோ இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நேர்ந்துச்சு. சோ அதனால நம்ம ஆணுடைய சித்தத்தை செய்வோம், நம்ம ஆணுக்கு பிரியமா வந்துட்டு இந்த பூமியில நம்ம வாழ்வோம். நம்ம இப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் செய்யக்கூடாது. ஆண்டு வந்துட்டு ஒரு சித்தம் வச்சிருப்பாரு, பெஸ்டானது அவர் வச்சிருப்பாரு. ஈசாக்கு வந்துட்டு நான் இதுதான் பெஸ்ட், எனக்கு நான் வந்துட்டு இளையவனை நான் வந்துட்டு என்ன பண்ண மாட்டேன், ஆசிரியக்க மாட்டேன், இவனதான் ஆசீர்வச்சிருவோம், சீக்கிரமா ஆசீர்வச்சு நம்ம வந்துட்டு எப்ப வேணா செத்துருவோம். சோ அதனால நம்ம என்ன பண்ணுவோம், ஏசாவை நம்ம ஆசீர்வச்சு நம்ம செத்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டு இவருடைய இஷ்டத்துக்கு பிரகாரம் அவர் போயிட்டு இருக்காரு. நம்ம அப்படிலாம் போக கூடாது. நம்ம ஆண்டு நம்மளுக்கு வந்துட்டு பெஸ்ட் வந்துட்டு ஒண்ணு வச்சிருப்பாரு. சில சமயங்கள் வந்துட்டு இல்ல ஆண்டவரே இதுதான் எனக்கு பெஸ்டா இருக்கு, சோ இது எனக்கு தாங்க, இதுதான் தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்துட்டு டிமாண்ட் பண்ணி இதையே நம்ம நாடி போக கூடாது. ஆண்டு ஒரு பெஸ்ட் வச்சிருப்பாரு. ஆனா தாமதமானாலும் நல்ல பெஸ்டான ஒரு காரியங்கள் வச்சிருப்பாரு. நம்ம அதுக்கே நம்ம பொறுமையா காத்திருந்து நல்ல நல்ல வாழ்க்கையை வந்துட்டு ஆண்டு நம்ம அவருடைய கரத்துல வச்சு நல்ல ஆசீர்வாதமா இந்த பூமியில சமாதானமா வந்துட்டு கொண்டு போவாரு. அதுக்கு நம்ம வந்து ஒப்பு கொடுத்து போனோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை. நம்ம வந்துட்டு இப்படி நம்ம அவசரப்பட்டு இப்படி பண்ணும்போது அது பெரிய ஒரு தாக்கத்தையே, ஒரு பெரிய பிரச்சனை, பெரிய ஆபத்துக்கே கொண்டு போய் விடுற அளவுக்கு வந்துட்டு இது நடந்துட்டு நம்ம வந்து பாக்குறோம். சோ இன்னைக்கு நம்ம வந்துட்டு நம்ம பார்த்ததுல நம்ம வந்துட்டு நம்ம இந்த அதிகாரத்தை நம்ம வந்து தியானிச்சோம். அதுக்கப்புறம் ஜார்ஜ் எஸ் வேதநாயகத்தை குறித்து நம்ம வந்து தியானிச்சோம். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்து நம்ம ஆசீர்வாதமாக இந்த பூமியில நம்ம வந்து வாழ்வோம்.